ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டி நான் சொல்லிடுறேன். கியர் ஷிஃப்டிங் பண்ணுறப்பலாம் எனக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்கு தான் ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இந்த பைக் வாங்காதீங்க. நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி உங்களால் இந்த வண்டியை ஃபேமிலி யூசேஜ் பண்ண முடியாது. அங்கே டூரிங் செட் ஆகும். ஹைவே குரூசிங் மொத்தம் நம்மளுக்கு ஒரு 80-90 நீட்டாக க்ரூஸ் ஆகும். இன்ஜினோட கூலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நீங்கள் மெயினான விஷயத்துக்குள்ளே வரீங்க. இன்ஜினில் வந்து டிக் 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 டிக்னு சவுண்ட் வரும். ரன்னிங்கில் இன்ஜின் கட் ஆஃப் ஆகுதுன்னு கேட்குறீங்க. நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் ஹாய் வசப்பிள்ளர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நாள் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தா நம்ம தமிழில் பார்த்த மாதிரி தான் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125ல உள்ள மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ 45,000+ கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டான். அதாவது 40,000+ கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டான். நான் ரவுண்டாக ஒரு 50,000 கிட்ட வர்றப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதாவது 50,000 கிலோமீட்டர் ஓடுறப்போ நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் வச்சுட்டான் நம்மளுக்கு. சரி 45,000 கிலோமீட்டரில் நம்ம வீடியோ பண்ணிடுவோம்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் 125 மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லா வீடியோலையுமே அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 2024 வண்டி லான்ச் அப்போ வாங்கினோம். அப்போவெல்லாம் இந்த வண்டி சேல்ஸில் இல்லைங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக 2025 26 நிறைய பைக் இந்த பைக் சேல்ஸ் ஆகிருக்கனால மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதா, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, சர்வீஸ் காஸ்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் சரி நம்ம வண்டி நம்மளே ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி எடுத்துருவோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதே எக்ஸ்ட்ரீம் 125 வச்சு 25,000 கிலோமீட்டரில் எனக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்துச்சு எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் அந்த டால் நோட்டிஸ் முடிச்சுங்க. அப்போ அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் இருக்க பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ இந்த பைக் வாங்கலாமான்னு. எதனால நான் இத்தனை நாள் உங்களுக்கு இந்த வண்டி சஜஷன் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு உங்களுடைய கரன்சி மதிப்பு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ரீலங்காவில் இந்த பைக் பார்த்தீங்கன்னா 11 லட்சம். அதே நம்ம இந்தியா மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1.34 lakhs, அதாவது 1.40 lakhs கிட்ட வரும். இதோட டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா 1.40 lakhs கிட்ட வரும். அது பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் டபுள் சேனல் ஏபிஎஸ் வச்சு வர வண்டி. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் வேரியண்டாக விட்டாங்க ஹீரோவை பொறுத்தளவு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடல். நான் சொல்றது இப்போ 2026 இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 1.40 lakhs இந்தியன் மதிப்புக்கு. அது ஸ்ரீலங்கா மதிப்பு பார்த்தீங்கன்னா 11 lakhs அண்ட் 11.5 lakhs கிட்ட வந்துடும். ஓகேவா, எனக்கு சரியா தெரில. ஸோ அதுக்கு வாங்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி யூசேஜுக்கு தான் ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து இந்த பைக் வாங்காதீங்க. நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி உங்களால் இந்த வண்டியை ஃபேமிலி யூசேஜ் பண்ண முடியாது. அதாவது பார்ட் டைமாக நான் ஃபேமிலி யூசேஜ் அப்பப்போ பண்ண போகிறீங்கன்னா ஓகே. ஃபுல் டைமாக ஃபேமிலி யூசேஜுக்கு தான் ஒரு பைக் வாங்க போகிறீங்கன்னா தயவு செய்து இந்த பைக்கு நீங்கள் வாங்காதீங்க. ஃபேமிலியோட ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அந்த வண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால நான் ஃபேமிலியை உட்கார வச்சு ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வாங்க சொல்கிறேன்னா இல்லை வந்து பைய கவர்லாம் கொலிப்பட்ட இடமே கிடைக்காதுங்க. இதில் நீங்கள் கொலிப்பட்டாலும் டயருக்குள்ளே தான் போகுது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயர்கள் வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. தனியாக நீங்கள் அசசரிஸில் போட்டுக்கலாம். பட் ஸ்டேடில் கார்டு வராது. ரெண்டாவது நம்ம ஸ்டேடில் கார்டு பேரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. பட் கவர் இந்த டயரில் பட்டு கவர் பையெல்லாம் பிஞ்சிரும். நம்ம ஹேண்டில் பார்லாம் கொலிவு போடுற மாதிரி இருக்கும். ஹேண்டில் பாரில் கொலிவு போடுறப்பையும் திருப்புறப்ப ரொம்ப சிரமப்படுவீங்க. ஏன்னா இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கனால கவர் எல்லாம் குத்தி கிழிச்சிடும். அப்போ டேங்கில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. பட் டேங்கில் தான் நான் என்ன பையிலேருந்து எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் அவங்களோட உட்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். பட் நான் ஒரு யங்ஸ்டர், நான் அப்பப்போ லாங் டூரிங் போவேன் ப்ரோ, எனக்கு லுக்கிங் தான் வேணும். எங்கள் வீட்டில் செகண்டரியாக ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி பைக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளெண்டர், பிளாட்டினா, CT100 இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பைக்கை வாங்கலாம். பட் ஃபேமிலி யூசேஜுக்கு மட்டும் தயவு செய்து அவ்வளோ காசு போட்டு வாங்கி உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மற்றபடி நான் ஒரு யங்ஸ்டரு, காலேஜ் போவேன், அது மட்டும் இல்லாமல் லாங் டூரிங் போவேன், எனக்கு பெஸ்ட்டு லுக்கிங் பைக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கரன்சி மதிப்புக்கு தாராளமாக இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபேமிலி யூசேஜை நீங்கள் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு மித்த எல்லா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகும். லாங் டூரிங் செட் ஆகும். ஹைவே குரூசிங் மொத்தம் நம்மளுக்கு ஒரு 80-90 நீட்டாக க்ரூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 125cc பார்த்தீங்கன்னா ஏதாவது 0 to 60 0 to 80 ஃபாஸ்டஸ்ட்டாக அட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, டுவெல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட் இருக்குது. மைலேஜ்னு பொறுத்தவரை நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 63-65 ஹைவே டூரிங்கில் கொடுத்துரும். அதே சிட்டிக்குள்ள நம்ம ஓட்டோம்னா ஒரு 55 கிட்டலாம் கொடுத்துரும். அதனால் எல்லா கேட்டகரிலையும் வந்து பெர்ஃபெக்டான வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த கேட்டகரியில் வச்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா வாங்குங்க. பட் ஃபேமிலி யூசேஜுக்குன்னா தயவு செய்து இந்த வண்டியை பார்க்காதீங்க. வண்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியை
சூஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்ரீலங்காவில் இந்த பைக் பார்க்கலாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் நம்பி வாங்கலாம். ஹைவே டூரிங், பெட்டர் மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியோட போறீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுள் ஒரு வாட்டி ஃபேமிலியோட ட்ரெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் என்னென்ன மெயின்டைன் பண்ணியிருக்க எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45,400 கிலோமீட்டர் கிட்ட ஓடிட்டான். ஒரு 45,000 + கிலோமீட்டர் கிட்ட வச்சிரும் நம்ம பையன் ஓடிட்டான். நான் ஒரு 50,000 கிட்ட தான் வீடியோ இருக்கலாம்னு பார்த்தேன். ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ இருக்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 25,000 கிலோமீட்டர்லாம் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதே மாதிரி ஒரு வீடியோ, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அதில் தான் நிறைய கமெண்ட்ஸும் பார்த்தேன். அந்த வீடியோக்கு இன்னமும் நல்லா வியூஸ் ஓடிட்டு இருக்கு. சரி நம்ம வண்டி ஒரு 45,000 ஓடிடுச்சு, திருப்பி எடுக்கலாம் தான் திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். 50,000 எடுக்கலாம் தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் நம்ம பையன் 45,000 நீ எடுத்தாண்டு ஆகணும், நம்மளுக்கு நிறைய செலவு வச்சுனா சரி வாங்க ஒன்று நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டி நான் சொல்லிடுறேன். இந்த வண்டி வாங்கி அரௌண்ட் 1.5 வருஷம் ஆக போகுது. 2024 ஆகஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்ல இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஸோ 1.5 வருஷத்துல இதோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பில்டு குவாலிட்டி வந்து ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன், குட்டுன்னு சொல்ல மாட்டேன், மிட்டில் வச்சுக்கிறோம். ஏன்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. பட் வந்து நம்மளுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ரொம்ப ஒரு குட்டுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் மிடில் வச்சுக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டேங்க் பேனல் சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்குது பாருங்களேன். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி தெரிஞ்சு உங்களுக்கு டட் டட் சவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு 1.34 lakhs கிட்ட அவங்களால கொடுக்குற முடிய அளவு தான் கொடுப்பாங்க. பட் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி நான் சொல்லுவேன். பிளாஸ்டிக்காக தான் நான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, குட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் வச்சுக்கலாம். எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துல வண்டி கீழே விழுகாத இடமே கிடையாது. நம்ம டூரிங் போடுறப்பையும் சரி, அப்புறம் நான் ஃபுல்லாக இந்த வண்டி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, டூரிங்க்கு ஃபேமிலி யூசேஜ்க்கு எல்லாமே இந்த வண்டி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வண்டியில் எங்கேயுமே டேமேஜ் ஆகலை. இந்த இடத்துல மட்டும் தான் லைட்டாக உடஞ்சிருக்கும். பட் அது நான் காட்டுறதுனால தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டா இதுவும் உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால சொல்ல என்னதான் பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜாக இருந்தாலுமே பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் போயிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேனல் கேப் உங்களுக்கு எனக்கு விழுந்திருக்கும், வண்டி கீழே விழுந்திருக்கனால. இந்த இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இதை நான் என்ன பாருங்களேன், இந்த இடமா நம்மளுக்கு பேனல் கேப் விழுந்திருக்கும். பட் நீங்கள் வண்டி கீழே போடாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. நம்ம பையில நம்ம கீழே போட்டனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப ஒரு ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கியர் ராடு டைட்டாக இருக்குன்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் கியர் ராடு பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. ஐ மீன் கியர் போடுற இது பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் பண்ணுறப்பலாம் எனக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நம்ம எவ்ரி வண்டியை சர்வீஸ் விட்றப்பையும் எவ்ரி ஒரு 3,000 கிட்ட இல்லாட்டா 1 மந்த்துக்கு ஒரு வாட்டியாச்சு நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் விடவிட்டாலுமே அடிக்கடி உங்கள் கியர் பாக்ஸை செக் பண்ணிக்கிறங்க. அது மூலியமாக நம்மளுக்கு கியர் ஸ்மூத்னஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஜ் வச்சுருப்பேன் இந்த வண்டியை. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஜில் இருக்கனால நான் என்னோட பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன். மேபி எனக்கு அதனால கூட எனக்கு ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் கூட இருக்கிற எல்லாருமே இப்போ ஃபுல் கேஜ் தான் எக்ஸ்ட்ரீம் 125 ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இது சொன்ன கருத்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஜ் வச்சு ஓட்டுறப்ப கியர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கிளச்சு ஃபுல்லாக அமுக்கி போகிறப்ப நம்ம டைட்டாக தெரியுது. பட் கொஞ்சம் பிடிச்சி ஷிஃப்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வர்றதில்லை. கியரோடைய ஹார்ட்னஸ் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம அதை எவ்ரி சர்வீஸ் விடுறப்ப ஷோரூம்லேயே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஷோரூம் சொன்னோன்னா இன்னொன்று நான் சொல்லிடுறேன், யாருமே மெக்கானிக் செட்டில் இந்த வண்டியை விடாதீங்க. இந்த வண்டி மட்டும் இல்லை, மோர் தென் BS6 வர எல்லா வண்டிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்டில் விடாதீங்க. ஏன் மெக்கானிக் செட்டில் விடாதீங்கன்னு நான் சொல்கிறேன், இதுலாம் சென்சார் வண்டி. நீங்கள் ஈவன் மெக்கானிக் செட்டில் விட்டு சர்வீஸ் பண்ணுறதுனா எப்பயாச்சும் எமர்ஜென்சினா பாருங்கள், அடிக்கடி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. அதான் ஒரு மெயின் பாயிண்ட். எதனால சார் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பண்ணால் இதோட இன்சூரன்ஸில் நான் அவனுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் மாற்றிருப்பேன். ஒரு 20,000 20,000 25,000 நான் அவனுக்கு பின்னாடி சஸ்பென்ஷன் மாற்றிருப்பேன். அது கரெக்டான சர்வீஸ் ரெக்கார்டு ஷோரூமில் இருந்தனால தான் எனக்கு பின்னாடி உள்ள சஸ்பென்ஷனை ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தாங்க. இல்லோட்டா எனக்கு பின்னாடி சஸ்பென்ஷனுக்கு நான் காசு கட்டி தான் ஆகியிருக்கணும். அது ஒன்று பார்த்துக்கிறேங்க, ஓகேவா? ரெண்டாவது சென்சார் வண்டியை நீங்கள் மெக்கானிக் செட்டில் கொடுத்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணிங்கன்னா பைக் எதுவும் ஃபால்ட் ஆச்சுன்னா ஷோரூமில் இருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்காது. நீங்கள் ஷோரூமில் கரெக்டாக வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வண்டியில் எதுவும் ஃபால்ட் வந்துச்சுன்னா ஷோரூமோடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா நம்ம கேள்வி கேட்கலாம். அதனால நீங்கள் ஷோரூமில் வரதான் பெட்டர் நான் சொல்லுவேன்.
ஸோ சர்வீஸ் எங்கன்னு நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கியர் சேஃப்டிக்கோட ஹார்னட்ஸும் சொல்லிட்டேன். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதுக்கு நான் கமெண்ட்ஸ் போட்டேன். மைலேஜ் கேட்குறீங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் தான் இங்கே இதோடைய ப்ளஸ் பாயிண்ட். எப்படி இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுதோ, கொடுக்குற காசுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஜெட் 900 மாதிரி இருக்கும், டுகாட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல இதோடைய மைலேஜ் அங்கே தான் நம்மளுக்கு மேட்ரே இருக்குது. ஸோ இப்போ நான் 124.5 சிசி கிட்ட வரும். ஸோ டார்க் அண்ட் பவர்லாம் நான் ஸ்க்ரீனில் போட்டு அதெல்லாம் வளரணும்னு சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வரும்ல. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஹைவேக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 60லேருந்து 65 நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு ஒரு 60லேருந்து 65 கிட்ட நமக்கு தாராளமாக ஹைவேல கொடுத்துரும். அதே ஒரு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறோம், ஹைவே இல்லாமல் நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்கன்னா ஒரு 50லேருந்து 55 உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ பெட்டர், நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி டார்க்கும் நல்லாயிருக்கும். 0 to 60 0 to 80 நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக அட்டன் பண்ணிடும். ஒரு டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ன வரை இந்த வண்டி டாப் எண்ட் ஏற்றின கிடையாது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ பெரிய ரோடெலாம் கிடையாது. ஸோ ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நம்ம ஊர் ரோடை பற்றி. ஸோ அதனால் நான் இந்த வண்டி அவ்வளோ டாப் எண்ட் கட்டின கிடையாது. ஹைவே டூரிங் போகிறப்ப 118 வரை ஏற்றிருக்கிறேன். பட் அப்போ டூரிங் போனப்போ நான் அது டாப் எண்டுக்காக நான் ஏற்றலை. ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சினால நான் கொஞ்சம் வேகமாக போகிறனால 118 வரை இந்த வண்டி ஏற்றிருக்கேன். நான் ஃபியூச்சரே இந்த வண்டி டாப் எண்ட் ஏற்றி எவ்வளோ போகுது நான் காட்டுறேன். ஸோ அதான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 65 கிட்ட நம்ம அட்டன் பண்ணலாம். ஹைவேயை பொறுத்தளவு ஒரு 60லேருந்து 65 கிடைக்கும். அதே சிட்டிக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் டயர். ஸோ நிறைய பேர் டயர் எப்போ ப்ரோ காலியாகுதுன்னா நான் அது நம்ம ஓட்டுறதை பொறுத்து தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 மாற்றிருப்பேன். ரியர் டயரை பொறுத்தளவு 32,000 35,000 நான் ரியர் டயரை மாற்றிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் உள்ள கிடையாது, நான் எக்ஸ்ட்ரா டயர் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டயரை பொறுத்தளவு. நமக்கு ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்லேயே 120/80 17 இன்ச்சில் வந்துச்சு. நான் அதே எம்ஆர்எஃப்ல 120/80 17 இன்ச்சு ஆஃப் ரோட் பண்ணுற கிட் டயர் போட்டிருக்கேன். அது எதுக்கு நான் ஆஃப் ரோட் கிட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் ரோட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அடிக்கடி ஹில்ஸ், அதாவது நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மலை பிரதேசத்தை நோக்கி தான் போவேன். கொடைக்கானல், சிறுமலை, இப்படி மலை சம்மந்தமான இடமா தான் நான் போவேன். எனக்கு ஆஃப் ரோட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த வண்டியை நம்ம தாராளமாக ஆஃப் ரோடும் பண்ணலாம். அதை அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட வரப்போ நான் கொடைக்கானல் ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்துச்சு. கொடைக்கானல், சிறுமலைலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா நான் 35,000 டயர் ரியர் டயர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டாக்கில் உள்ள டயர் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டாக்கில் உள்ள சைஸ்லேயே நீங்கள் ஆஃப் ரோட் கிட்டனாலும் நீங்கள் அந்த டயர் போட்டுக்கலாம். நான் எம்ஆர்எஃப்ல தான் போட்டிருக்கேன். மற்றபடி நான் 130 அப்படிலாம் போல. ஸ்டாக்கில் என்ன 120 இருந்துச்சோ அது ஏன்னா கேரி ஆன் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே ஃப்ரெண்டுன்னு வந்துட்டோம்னா அரௌண்ட் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 கிலோமீட்டர் ஓடி வச்சு. இன்னும் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதே டயர் தான் இருக்குது. நான் இன்னும் ஃப்ரெண்டு அப்கிரேட் பண்ணலை. பட் எனக்கு ஃப்ரெண்டு காலி ஆக போகுது. ஸோ காலி ஆகிடுச்சு, கிரிப்பே கிடையாது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக சீக்கிரம் ஃப்ரண்ட் டயரையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ டயரை பற்றி படித்தாச்சு. இப்போ பிரேக்கிங் பார்த்துருவோம். ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் 2024 பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்ச வண்டி தான் வந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வித் டுவல் சேனல் ஏபிஎஸோட வண்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் எப்படி ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் நம்பி பிடிக்கலாம். உங்களுக்கு வண்டி எங்கேயுமே வராது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பைக்கில் இருக்க மாதிரி பெரிய டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஏபிஎஸோட சென்ஸும் சூப்பராக பக்காவாக இருக்கும். அதே ரியர் பொறுத்தளவு நம்மளுக்கு ட்ரம்ப்பு. ஸோ ட்ரம் பிரேக்குனால நம்ம ஹைவேல டக்குன்னு பேனிக்கான நேரத்தில் அடிச்சோம்னா இப்போ ரியர் பிரேக் லாக் ஆகி அப்படியே வண்டி இழுத்துட்டு போகும். பட் ஃப்ரண்ட் ஏபிஎஸ் பெரிய டிஸ்க் இருக்கனால வண்டி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கச்சுன்னு நின்றுவார். பட் பின்னாடி பிரேக் மட்டும் லாக் ஆகி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா பின்னாடி ட்ரம்னால ஓகேவா. இப்போ உள்ள டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்க வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில்ல. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நான் சீக்கிரம் சொல்கிறேன். இந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தாங்களே. எதனாலன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm. ஸோ இன்ஜின்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னா 180 mm. 180 mm வந்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவேன். ஈவன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆஃப் ரோட் பண்ண முடியுமானா அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு ஆஃப் ரோட் பண்ண பிடிக்கும். என்கிட்ட வந்து ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான பைக் கிடையாது. எக்ஸ்பல்ஸ் ஹிமாலயன்லாம் அவனு தான் எனக்கு வந்து ஆசைப்பட்டு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. பட் இவன் 180 mmனால நான் ஆஃப் ரோடு நல்லா போனேன். அது என்ன பண்ணால் எனக்கு டார்க் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் நீங்கள் நம்பி எங்கே வேணாலும் இந்த பைக்கை ஏற்றலாம். நான் கொடைக்கானல் ஹேர்பின் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பி தான் ஏற்றுவேன். தேர்ட் கியரில் முதற்கொண்டு இவன் ஸ்மூத்தாக தான் ஏறுவான். அதனால் இவனுக்கு டார்க் நல்லா இருக்குங்க. வண்டியோட டார்க் நல்லா இருக்கும். அதனால நான் சொல்றேன் இது ஆஃப் ரோடு பண்ணவும் சூப்பராக இருப்பான். ரெண்டாவது கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அது மாதிரி நின்றுக்கிட்டு நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆஃப் ரோடுக்கு மெயின் திங்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ரோட் பண்ணுறவங்க நின்றுக்கிட்டு தான் ஓட்டுவாங்க ஓகேவா. இவனுக்கு நின்றுட்டு நம்ம ஓட்டுறப்பையும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் தான் இருக்கும். ஏன்னா இதோடைய ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா மேலே தான் ரைஸ் ஆகிருப்பாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி ரொம்ப ஒரு கீழெல்லாம் இருக்காது.
ஒரு அப்ரேட்டா ஒரு ஆஃப் ரோடு வண்டிக்கு உள்ள மாதிரி அப்ரேட்டா கொடுத்துருப்பாங்க. அதனால எனக்கு தெரியுது என்னோட லீன் பொசிஷன் உங்களுக்கு தெரியுதா, ஒரு எப்படி ஆஃப் ரோட் பைக்ல இருப்போமோ அதுக்கேற்றாப்புல ஈவெண்ட்லேயே நம்ம இருக்கிறோம்னா நான் தாராளமாக அவனை வச்சு ஆஃப் ரோட் பண்ணியிருக்கிறேன். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சும்மா ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வண்டியை, ஓகேவா? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணாதீங்க, ஒரு ஆவரேஜாக பண்ணி பாருங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆஃப் ரோடு இதுன்னு சொன்னதோட நம்ம இப்போ ரைடிங் பொசிஷன் நான் காட்டிடுறேன். ஸோ அதே மாதிரி வண்டியோட வெயிட் வந்து 134 kg கிட்ட தான் வரும், ரொம்ப ஒரு வெயிட்லெஸ் தான். அதனால பார்த்தீங்களா நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். பட் வண்டி லென்த் அதிகங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டோட நீங்கள் ஓட்டலாம். அதை ரிமூவ் பண்ணிட்டு 46 டெயில் பண்ணினா உங்களுக்கு உள்ளே போயிடும். பட் இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதனாலனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டெயில். இது கீழே நம்மளுக்கு ஸ்டீலில் இருக்கிறனால மேபி ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து இதில் பின்னாடி நம்மளை முட்டினால் நம்மளுக்கு எந்த ஒரு இம்பெக்ட் ஆகாது, வண்டிக்கு எந்த ஒரு இம்பெக்ட் வராது. இது கீழே ஸ்டீல் இருக்கனால வைப்ரேஷன் இதோடய முடிஞ்சிடும். இது இருக்கனால தான் ஒரு வாட்டி என்னை ஒரு பிக் ஆக்சிடென்ட்லேருந்து என்னை காப்பாற்றி இருக்குது. ஸோ அதனால இந்த லைட்லாம் உடஞ்சி நம்ம இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரைடிங் பொசிஷன் என்ன அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அதெல்லாம் தனித்தனி வீடியோ பண்ணலாம் தான் இருந்தேன். பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அப்புறம் இந்த வண்டி லாங் டூரிங் பண்ணலாமா, இந்த வண்டி ஆஃப் ரோட் பண்ணலாம், இதோட ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது, ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன ஆகுது, எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் ஒரே வீடியோ நம்ம முடிச்சிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறது ஒரே வீடியோ போட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல பார்க்குறப்ப. ஸோ நம்ம ஷார்ட்ஸில் அப்பப்போ சின்ன சின்னதாக போடுறோம் உங்களுக்கு, ஓகே பார்ட்ஸு. இப்போ வண்டியோட ரைடிங் பொசிஷன். ஸோ வண்டியோட ரைடிங் பொசிஷன் பொறுத்தளவு ஒரு கம்ப்யூட்டர் பைக்குக்கு ஏற்றாப்புல இருக்கும், அதாவது ஃபேமிலி பைக்கிலுக்கு ஏற்றாப்புல இருக்கும். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் உள்ள மாதிரி காலெல்லாம் பின்னாடிலாம் கொண்டு போத்தவலைங்க, ஜஸ்ட்டு இவ்வளோதான் வண்டியோட பொசிஷன் பொறுத்தளவு. ரெண்டாவது ஹேண்டில் பார் வந்து எனக்கு இது வந்து ஸ்டாக்ல கண்டிப்பாக நான் வந்து எதெல்லாம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணல. ஸ்டாக்ல உள்ள கண்டில் பாரு எனக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கனால தான் நான் சொன்னேன். நம்மளுக்கு நின்றுக்கிட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். கம்யூனிகேஷன் சொல்லிட்டு நான் 180 mm தரைக்கும் இன்ஜினுக்குள்ள கேப் தெரியுதா, 180 mm. ஸோ இதான் வண்டியோட ரைடிங் பொசிஷன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாலாம் கிடையாது, நான் லீனியாக தான் உட்காந்துருக்கிறேன், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளில் தான் இருக்கிறேன். பட் இந்த வண்டி பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பில்லியனோடைய சீட்டோட கொஸ்டினிங் சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடும், குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும் பில்லியனுக்கு. பட் ஒன்ஸ் அவங்க ஒரு வாட்டி அவங்க ட்ரிப்பில் வந்து பழகிட்டாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ட்ரிப்பு போடுறப்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க பழகிட்டாங்கன்னா. இல்லாட்டா நீங்கள் ரைடர் மாற்றி பில்லியன் அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டுனீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ் ரெண்டு இருக்குமே இருக்கும். பட் நண்டி ரைடருக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைடரோட சீட் லென்த்தும் கூட, குஷனிங் நல்லாயிருக்கும், பில்லியனுக்கு குஷனிங் நல்லாயிருக்கும், சீட்டோடைய கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கும். பட் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தூக்கி தூக்கி போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. பட் நீங்கள் ரைடர் அண்ட் பில்லியன் மாற்றி மாற்றி ஓட்டுனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இல்லோட்டா அவங்க அடிக்கடி அவங்க கூட பில்லியனாக பின்னாடி வந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும், தூக்கி தூக்கி போடுறது. அது ஒன்று தான். ஏன்னா நம்மளுக்கு சஸ்பென்ஷன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. தெரியும் உங்களுக்கு, வண்டி நல்லா அமைங்க பிங்கு மாதிரி, அதாவது குதிரை ஓட்ட மாதிரி தான் இருக்குது இவனை பொறுத்தளவு. ரெண்டாவது வண்டி ஸ்டாக்லேயே நம்மளுக்கு அசார் வந்துடும். ஸோ டூரிங் பண்ணுறப்ப எங்கேயும் நிப்பாட்டோம்னா அசார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டி ஸ்டாக்லேயே நம்மளுக்கு அசார்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்இடி ப்ரொஜெக்டர் லாம். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லைட்டானு கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே உங்களுக்கு இந்த லைட் மேனேஜ் பண்ணலாம். அதே நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக டூரிங் பண்ணுறீங்கன்னா, அது இனிமேல் நைட் டைம் தான் டூரிங் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஃபாக்லாம் போட்டுக்கிறங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஹைவேல ரொம்ப ஒரு விசிபிலிட்டி இருக்கும். பட் ஃபாக்லாம் பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை இரிட்டேட்டிங் பண்ணாத மாதிரி ஃபாக்லாம் போடுங்க. பெரிய ஃபாக்லாம்லாம் போட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு என்ன ஃபாக்லாம் போட்டால் ரோடு கிளியராக தரும் அந்த அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். பெரிய ஃபாக்லாம்லாம் போட்டு ஆப்போசிட்டில் வர வண்டிகளுக்கும் பிரச்சனையாக இருக்கும், நம்மளுக்கு பேட்டரியும் சீக்கிரம் உட்காந்துரும், அதையும் பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் டூரிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுதான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரன்னிங்கில் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்றாப்புல ரன்னிங்கில் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். வண்டி நின்றுக்கிற வண்டியில் ரொம்ப மெதுவாக தான் ஏறும், ஃபாஸ்ட் சார்ஜர் இது கிடையாது. பட் ரன்னிங்கில் நல்லா சார்ஜ் ஏறிடும். ஸோ டூரிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அப்போ இன்ஜினோட கூலிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நீங்கள் மெயினான விஷயத்துக்குள்ளே வரீங்க. இந்த வண்டியை வாங்கிட்டீங்க, டூரிங் பண்ண போகிறீங்க, ஓகே. பட் இன்ஜினோடைய க்ரூசிங் ஸ்பீடு, இன்ஜினோடைய ஹீட்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது ஹைவேல நீங்கள் ஒரு 80 to 90 க்ரூஸ் பண்ணினா பெட்டர். இன்ஜினோட ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக சொல்கிறேன்,
நான் ஒரு சில ரைடு போகிறப்ப எனக்கு இன்ஜின் ஹீட்டே ஆகாது. நான் நான் ஸ்டாப்பாக அடிச்சிருக்கிறேன். இங்கேருந்து நான் மேகமலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். நான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இல்லாட்டா 150 கிலோமீட்டர்ஸ் தான் நான் பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டுருக்கேன் வண்டிக்கு. அதுவும் ஜஸ்ட் நம்ம டீ குடிப்போம்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அப்புறம் ஸ்டோரி போகிறதுக்கு மட்டும் வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். ஹீட்டோட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு நல்லா ஹீரோனால என்ன முடியுமோ ஏர்கூல்டு இன்ஜின்லேயே இந்த அளவுக்கு ஹீட்டோட மேனேஜ் பண்ண முடியுமோ ஹீட்டை வந்து ஏர்கூல்டு இன்ஜின்லேயே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 125cc இன்ஜின்னால ஏர்கூல்டே போதும்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் ப்ரைஸும் கம்மியாகுது. ஓகேவா, ஏன்னா ஆயில் கூல்டும் கிடையாது, லிக்விட் கூல்டும் கிடையாது. பட் ஏர்கூல்டு வந்து நல்ல ஒரு ஹீட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் தெரியாதுங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்குதா, இந்த சைடு மட்டும் ஹீட் தெரிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு சில வாட்டி லெஃப்ட் சைடு தான் அதிகமாக ஹீட் தெரியும். ரெண்டாவது வண்டி நிப்பாட்டுறப்ப ஹீட் தெரியும். நீங்கள் எப்பயுமே டூரிங் பண்ணுறீங்கன்னா வண்டி நிப்பாட்ட போறீங்கன்னா 1 செகண்ட் வண்டியை கொஞ்சம் ஹைடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஆஃப் பண்ணுங்க. அதான் இன்ஜினுக்கு பெட்டர். இன்ஜினோட லைஃபும் நல்லாயிருக்கும், வண்டியும் ரொம்ப நாள் நம்மளுக்காக உழைக்கும். ஓகேவா. ஸோ ஹீட்டோட மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறப்ப ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணும் பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு ரோடுடைய ஹீட்டோடைய கண்டிஷன், கிளைமேட்டோடைய கண்டிஷனை பொறுத்து, நம்ம ஓட்டர் ஸ்பீடை பொறுத்து தான் ஹீட் மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியும் ஏர்கூல்டை பொறுத்தளவு. எனக்கு இதோட அவ்வளோ எங்கேயுமே வண்டி வந்து ஓவர் ஹீட்டிங்காக வண்டி ஆஃப் பண்ணது இதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஸ்டாப்பாக நான் ஓட்டுறவர் நல்ல ஹீட்டோட மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வண்டி நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் நல்லாவே தெரியும். அதனால சொன்னால் கொஞ்ச நேரம் ஹைடியில் விட்டு வண்டி ஆஃப் பண்ணுங்க. அந்த இன்ஜினில் வந்து டிக் 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 டிக்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் பெருசாக இது பிரச்சனைன்னு நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து இப்போ எல்லா வண்டியிலும் அது வண்டி வந்து சவுண்ட் வர்றது காமன் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸாஸ்ட்ல வர்ற அந்த புகையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தீங்கு. ஓகேவா, பொல்யூஷன். அதை வந்து நம்மளுக்கு தீங்கு இல்லாத வகையை அது வந்து மாற்றி எக்ஸாஸ்ட்லேயே வெளியே விடுறதுனால தான் அது பார்த்தீங்கன்னா கேட்டலிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. அது நல்லா அந்த டிக் 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 சவுண்ட் வரும். முக்கியமாக அந்த ஏர்கூல்டு வண்டி இருக்க எல்லா வண்டியிலுமே இந்த சவுண்ட் வரும். நம்ம ஏன்னா வண்டி வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வந்துருப்போம், ஓவர் ஹீட்டாக இருக்கப்போ இந்த சவுண்ட் வர்றது காமன். அதை நினச்சி பயப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம காலை வீடியோ இருக்கிறப்போ மெயின் ஒன்று சொல்ல மறந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து ரன்னிங்கில் இன்ஜின் கட் ஆஃப் ஆகுதுன்னு கேட்குறீங்க. நம்மளுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு இல்லை நீங்கள் கேட்குற மாதிரி. எனக்கு வண்டியாங்க ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து இன்ஜின் ஆஃப் ஆகுது. பட் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேராக தான் ரன்னிங்கில் ஆஃப் ஆகும். அதுவும் லோ ஸ்பீடில் போகிறப்ப தான் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிறதில்ல. எனக்கு லோ ஸ்பீடில் போனால் மட்டும் எனக்கு இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இதே மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம வியூவர்ஸ் தெரிஞ்சுக்குருவாங்க. எது நீங்கள் வண்டியை அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ரெண்டாவது, நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன தான் நம்ம வண்டி 45,000+ கிலோமீட்டர்கிட்ட ஓடிட்டானா. ஸோ எனக்கு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எனக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. பட் என் ஃப்ரெண்டோட வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது. ஸோ அவனோட வண்டியில் உள்ள டிஸ்பிளே நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். அவனுக்கு ஃபியூல் இது எரர் இருக்குது. ஸோ அது ஒரு சில வண்டிகளுக்கு காமனாக வர்றது தான், நானே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ப்ரோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 சர்வீஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துச்சுங்க, லேபர் சார்ஜ்லாம் கிடையாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 சர்வீஸ் கிட்ட விட்டுட்டேன் வண்டியை. 45,000 கிட்ட ஓடிடுச்சுல. சர்வீஸ் காஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சர்வீஸ் விட்றதுக்குலாம். 2,000 கிட்ட குறைஞ்சது ஒரு 1,500 கிட்ட மொய் வச்சிடலாம். இப்போ ரீசெண்டாக 35,000 அப்புறம் நான் இப்போ சர்வீஸ் பண்ணுறது ஃபுல்லாக எனக்கு ரீசெண்டாக இருப்போம். நான் வேணால் சைடு ஸ்க்ரீனில் போடுறேன். 1,500லேருந்து 2,000க்குள்ளே பில்லை வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1000க்குள்ளே வந்துச்சு. 25,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வர்றப்போ மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு 2,000 கிட்ட வந்துச்சு. நான் அப்போ செயின் ஸ்பைட் மாற்றினேன், நண்டில் சின்ன சின்ன இதெல்லாம் மாற்றினேன். இப்போ வர சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,500லேருந்து 2,000க்குள்ளே உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வந்துடுங்க. காமனாக இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன 125cc இன்ஜினில் நம்மளுக்கு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. வண்டியும் வந்து அதுக்கேற்றாப்புல நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கனால ஒரு 2,000க்குள்ளே வருது. அதுக்காக நான் 2,000 சொல்ல வரல. 1,000லேருந்து 1,500 2,000க்குள்ளே பில்லு வரும் சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்தளவு. நீங்கள் ஒரு 3,000 கிட்ட வர்றப்போ வண்டி எப்பயும் சர்வீஸ் விட்ருங்க. அப்போ தான் வண்டி நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 25,000 நான் ஒரு செயின் ஸ்பாக்கெட் மாற்றினேன். இப்போ 45,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் செயின் ஸ்பாக்கெட் மாற்றிருப்பேன். அதே மாதிரி இல்லை ஒரு லப்பர் மாதிரி வருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் என்ன தனியாக எடுத்து போட்டு விட்றேன். ஸோ அதே மாற்றிருப்பேன். ஸோ இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,710 வந்துச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினேன். அது மாதிரி டயர் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 35,000 கிலோமீட்டர் மாற்றிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் டயர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் ஒரு ஆக்சிடென்ட்டில் இதை உடச்சனால இப்போ ரீசெண்டாக இதே மாற்றினேன். அப்புறம் ஒரு இண்டிகேட்டர் எனக்கு போச்சு. அது எதனால போச்சுன்னு தெரியல. இண்டிகேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். நான் அதில் எந்த ஒரு குற்றமே சொல்ல மாட்டேன். நீங்கள்
46 டெயில் போட்டால் இதை ரிமூவ் பண்ணிட்டு 46 டெயில் போட்டாலுமே நீங்கள் இந்த இண்டிகேட்டரை போட்டே போடுங்க. இது இருக்கனால தான் எனக்கு வண்டி பல வாடி தப்பிச்சிருக்கு கீழே விழுகிறப்பலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டர். ரெண்டாவது ஸ்பெசிபிளான இண்டிகேட்டர் தெரியுதா உங்களுக்கு, நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி ரப்பர் மாதிரி அடி அடி வந்துருக்கு இருப்பாரு. அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் கமெண்ட்டில் கேட்குறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். வண்டியோட பில்டு குவாலிட்டி என்னன்னு கேட்குறீங்க, சர்வீஸ் காஸ்ட் என்னன்னு கேட்டீங்க, அப்புறம் இந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டீங்க. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ஷோரூம் விடுங்க, மெக்கானிக் செட்டில் அடிக்கடி விடாதீங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி பற்றி சொல்லிட்டேன். ஸ்ரீலங்காவில் இந்த பைக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ஃபேமிலி யூசஸ் பண்ண போகிறது இல்லைன்னா தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஃபேமிலி யூசஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டி லாங் டூர் பண்ணலாம்னு இருக்கீங்க, லாங் டூர் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், ஆஃப் ரோடும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல அடிக்கடி பொருட்கள் தேய்மானமாகும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கிறங்க. பார்ட்ஸ் கிடைக்குதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சட்ட சிக்கல். ஒரு சில பார்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருது, ஒரு சில பார்ட்ஸ் வர டிலே ஆயிடுது, ஷோரூம்லேயே வர டிலே ஆயிடுது. அதையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ அரௌண்ட் 2024 லான்ச் ஆனாங்க. 2025 அது அதிகமாக சேல்ஸ் பீக்கில் இருக்கனால மேபி ஃபியூச்சரில் பார்த்தா இதோட ஸ்பாட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்குது, எல்லா ஷோரூம்லையும். அது அப்படி தான் எனக்கும் ஷோரூமில் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்தளவு மார்னிங் டைம், ஈவினிங் டைம், நைட் டைம்லாம் நல்லா கிளியராக இருப்பார். ஒரு 12 மணி இல்லைன்னா நல்லா மண்டே வெயில் பொழக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சுத்தமாக தெரியாது. ட்ரிப்ஸ்ன்னு பொறுத்தவரை நீங்கள் எப்படி வண்டியை மெயின்டைன் பண்ண 3000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் வண்டியை ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருங்க. அது மாதிரி கியரையும் செக் பண்ண சொல்லிடுங்க, கியர் பாக்ஸையும். அதுக்கப்புறம் செயின்ஸ் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் க்ளீன் பண்ண பாருங்க, இல்லாட்ட ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் செயின்ஸ் பாக்கெட்டை க்ளீன் பண்ணுங்க, செயினை ஓகேவா. க்ளீன் பண்ணி ஆயிலெலாம் போட்டு பக்காவாக வச்சுக்கிறங்க. நம்மளுக்கு ஓப்பன் செயின்ஸ் பாக்கெட்னால மண் எல்லாம் போய் செயினுக்குள்ளே தான் உட்காரும். இதனால சொல்கிறேன், நீங்கள் ரன்னிங்கில் இருக்கப்போ கூட நம்மளுக்கு சாக் அப்சரில் இருக்கிற மண் எல்லாமே அப்படியே இதுக்கு செயினுக்குள்ளே தான் வரும். இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கனால எல்லாமே அதுக்குள்ளேயே போயிடும், செயினுக்குள்ளே தான் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து தெரியுதா. ஸோ அதனால எப்பயுமே ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எப்பயுமே செயினை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. செயினோட தீத்தை செக் பண்ணிக்கிறீங்க, நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டா துரு பிடிச்சிரும், இல்லாட்டா என்னை மாதிரி சீக்கிரம் செயின் பாக்கெட் மாற்றுற மாதிரி வரும். ரெண்டாவது நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடல், ஓகேவா. கடல் பகுதி என்னை சுற்றி கடல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி காட்டும் பேக்ரவுண்டை. ஸோ நான் இருக்க பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பிளேஸு. ஸோ அதனால உங்களுக்கே தெரியும், தீவில் இருக்கிறதுனால எனக்கு துரு பிடிக்குங்க. மேபி நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்கள் வண்டி துரு பிடிச்சிருக்கா, நீங்கள் எதுவும் துரு பிடிக்காமல் இருக்கிறது எதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களா, ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லை உங்களுக்கு துரு பிடிக்குதானே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து துரு பிடிச்சதாங்க ஆகும், ஏன்னா நான் ஆல்ரெடி இருக்கிற சொன்ன மாதிரி தான் என்னை சுற்றி கடல் இருக்குன்னா என்னை சுற்றி உப்பு காற்றா தான் இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உப்பு பட்டு இது ஃபுல்லாக எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த இடம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு உப்பு காற்று பட்டு அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் எல்லா ஹீரோ பைக்கில் இருக்கிறதாங்க இந்த டைல் எப்பயுமே உடஞ்சிரும். ஸ்ப்ளெண்டர்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த இடம் இது எதனால உடையுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்டி கேப்லர்னால பில்லியன் வந்து ஒன் சைடாக உட்காடுறப்ப கையை இதில் வச்சிடறாங்க பொறுப்பாக உட்காடுறப்ப. ஸோ அதனாலே இது உடஞ்சிருது. உங்கள் வீட்டில் யாரும் லேடிஸ் எதுவும் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பழக கொஞ்சம் செட் ஆகும். பட் அவங்க டக்குன்னு உட்காரப்ப இதெல்லாம் கையை வச்சு உட்கார மாதிரி வரும். அதனால இது உடைய சான்ஸ் தான் ஆகும், ஓகேவா. ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டேன். எனக்கு அப்படி எதுவும் நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இல்லை உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். சரி சார், முடிச்சுக்கிறோம். டாட்டா பை பைல. வண்டியோட ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, லாங்கில் போட்டு ரைடிங் ஏசி ஜாக்கெட்டில் போட்டு பார்த்து சேஃபாக விட்டுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்களா இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 வாங்க போகிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இல்லை வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் மறக்காம நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். டாட்டா பை பை.